ஸ்தோத்திரம். இந்த நாட்களோட ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 விஷயங்களை வந்துட்டு நம்ம நிறைய நேரங்களில் படிச்சிருப்போம் இந்த வசனத்தை. ஆனா அதுல ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதை கவனிச்சு பாருங்க. முதல்ல வாசிக்க திரும்ப. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. முதலாவது விஷயம், நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோமோ அப்ப ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன கேட்கிறோமோ என்ன பேசுறோமோ ஆண்டவர் கேட்டு நமக்கு, நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீ என்கிட்ட கேட்டையா, நான் உனக்கு கட்டாயம் பதில் சொல்றேன். ஒரு சிலர்லால பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு சிலர் என்ன பேசினாலும் மௌனமாவே இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கறக்கே பிடிக்கலன்னு வைங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட கடை கேட்க போறீங்க, உங்களுக்கு பணம் கொடுக்கவே பிடிக்கல, நம்ம எது பேசினாலும் திரும்ப அவங்க பேசுவாங்களா? கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா? எதுவுமே பேச வேண்டாம், அப்படியே உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இல்ல நம்ம ஒரு சில நேரம் சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில பிரச்சனை, நம்ம பேசினா என்ன பண்ணுவாங்க? அவங்க பேசவே மாட்டாங்க, பதில் சொல்லுவாங்க, உண்மையா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம பேசுற பதிலுக்கு யாரோ, நம்ம கேட்கிற கேள்விகளுக்கோ நம்ம பேசுறதுக்கோ பதில் சொல்றதுக்கு யாருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நீ எது கேட்டீங்கன்னாலும் சரி, முதலாவது நான் உனக்கு என்ன பண்றேன்? மறு உத்தரவு அருளி செய்வார். நம்ம பேசிட்டோம்னாலே கட்டாயம் ஆண்டவர் ஏதோ ஒரு பதில உங்களுக்கு தந்தே தீருவார். இரண்டாவது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆபத்து வரும், எல்லாத்துக்கும் சூழ்நிலை மோசமா இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த ஆபத்து மத்தியில ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்றாருங்களா? தப்பு வைக்கிறார். அதாவது காப்பாத்தி விடுறாரு. இப்போ பிரச்சனை வராம இல்ல, ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருங்களா? காப்பாத்தி விடுறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. காப்பாத்தாம ஆண்டவர் விட மாட்டார். அப்ப பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனாலும் அந்த பிரச்சனையை நம்மளை மேற்கொள்ளாது. அதனால நம்ம அழிஞ்சு போயிட மாட்டோம். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க, நம்மள ஏதோ ஒரு பிரச்சனை குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை தப்பி வைக்கிறார். மூணாவதுங்க, அவனை அந்த மேல்வரியோட சேர்த்து வாசி. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். காப்பாத்திட்டாரு, அதோட வேலை முடிஞ்சதுன்னா சரி. ஆனா கடைசியா சொல்றாரு, அவனை நான் என்ன பண்ணுவேனா? கனப்படுத்துவேனா? என்ன கனப்படுத்துறதுன்னா என்னதுங்க? என்ன கனப்படுத்துறதுன்னா என்ன? மரியாதை. வேற உயர்த்தி வைக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது உனக்கு பிரச்சனை வந்தா பிரச்சனையில வந்து உன்னை காப்பாத்தி விடுறதும் இல்ல, உன்னை உயர்த்தி நான் விடுறேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம பண்ணுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் சொல்லி நம்மளை வந்து தப்பு வச்சு நம்மளை கனப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா கனப்படுத்துறதுங்கிறது பெரிய வித்தியாசமான வாழ்க்கை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி வேதாந்தத்துல ஒரு சில பேர்த்தோட ஜெபத்தையும் கேட்டாரு, திரும்ப பதில் சொன்னாரு, தப்பிச்சு விட்டாரு, அவங்களை உயர்த்தி வச்சாரு. அவங்களை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகமானவா என்றார். இது அண்ணாவுங்கிறதானா எல்கானான்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய மனைவி. கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னாலும் சொல்லி ஒரு பெண்ணை வந்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு? எல்கானா கல்யாணம் பண்ணிடுறாரு. இப்ப என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணின் நாளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்க? பெண்ணினாலும் குழந்தை பிறந்தோடனே அண்ணாளுக்கு குழந்தை இல்லையே ஏளனமா சுட்டி காட்டுறாப்புல. வருஷம் தோறும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேம் ஆலயத்துக்கு போய் பலி செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் பொழுது அந்த அண்ணா இருக்கிறவ சாப்பிடாமையே கஷ்டப்படுறாப்புல. அப்ப அவங்க கணவர் பார்த்து சொல்றாரு, எப்ப நீ எத்தனை குழந்தை பெற்றிருந்தாலும் நான் அதை விட அதிகம் தானே அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லையே பயங்கரமான ஒரு வருத்தம். இப்ப இந்த இடத்துல கீழ் வசனங்களை தொடர்ந்து வாசிங்கன்னா 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை. ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாப்ல? ஆண்டவரே சமூகத்துல போய் ஜெபம் பண்றாப்ல, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கே கொடுத்துறேன் ஆண்டவரே, எப்படியாவது வந்துட்டு என்னுடைய ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கசந்து அழுகிறாப்ல. கீழே அந்த 12வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏலிங்கிறவரு அந்த சபையில இருக்கிற ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன்.
வைங்களேன். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அண்ணா ஜெபம் பண்றதை பார்த்தோன்னே மனசுக்குள்ளேயே அழுகிறாப்ல. எனக்கு குழந்தையிலே உதடு மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. அதை ஏறி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீ என்னைக்கு நீ குடிச்சுக்கிட்டே தான் இருப்பியா, நீ வெறிச்சு போய் இருப்பியா, என்னைக்கு தான் நீ இதுல இருந்து மாறுவ அப்படின்னு சொன்னே அண்ணா சொல்றா, ஆண்டவரே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் குடிக்கல, நான் வெறிக்கல, எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் கவலையெல்லாம் அவருடைய பாதத்துல ஊட்டுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே ஏலி என்ன பண்றாருன்னா, சரி அப்படியா, உண்மையே அதுதான் பிரச்சனையா, சரி நீ போ, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாருன்னு சொல்லி அண்ணாட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. 20வது வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. அதாவது அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், மறு உத்தரவு கொடுத்தாரு. அந்த ஆபத்துல இருந்து அண்ணால பாதுகாத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ ஒரு குழந்தை கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு தான் சாமுவேல் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இதை தொடர்ந்து கீழ் வசனம்லாம் வாசிங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி புருஷ திரும்ப ஆலயத்துக்கு போறாங்க, பலி செலுத்த போறாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பொருத்தம் பண்ணிக்கிறாங்க, பால் மறக்கிற வரைக்கும் நான் வச்சுட்டு நான் அப்புறமா வந்துட்டு நான் சபையில கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. அதனால இடைப்பட்ட வருடங்கள்ல அண்ணாள் வந்துட்டு அங்க சர்ச்சுக்கு போகல. ஏன்னா பிள்ளை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, அதனால பிள்ளை பால் மறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவங்க வீட்லயே இருந்தாங்க. 27வது வசனம் 28வது வசனம் வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாருங்க. நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்துட்டாரு. மறு உத்தரவு கொடுத்த இப்ப அண்ணாளுக்கு கொடுத்தாருங்களா இல்லையா, எனக்கு குழந்தை இல்லைன்னு மறு உத்தரவு என்ன கொடுக்குறாருங்க, ஏறி சொல்றாரு, நீ போமா அவனுக்கு குழந்தை பிறக்கின்றார். மறு உத்தரவு கிடைச்சாச்சு. 2வது விஷயம், இந்த இடத்துல என்ன ஆகுது, அவரை வந்து ஆபத்துல இருந்து தப்பு வச்சுட்டாரு. அவங்க குழந்தையாவ அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய 2வது மனைவி, கணவருடைய 2வது மனைவி குத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுல இருந்து தப்பு வச்சு ஒரு குழந்தையை கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்ப 3வது நடக்க வேண்டிய விஷயம் என்னங்க, கனப்படுத்தணும். அதுக்கு இடையில என்ன ஆகுது, இந்த அம்மா சொன்ன பொருத்தனையின் பிரகாரம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்னை தப்பு வச்சுட்டாரு, நான் ஆண்டவருக்கு தானே குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை கொண்டு போய் விட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைவரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி வேண்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தமல்லவா. ஆமென், அல்லேலூயா. அண்ணாளுக்கு குழந்தை கிடைச்சது உண்மைதா, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தது உண்மைதா, தப்பிச்சு வச்சது உண்மைதா. ஆனா கனப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. இடையில இந்த அண்ணன் சொல்றாப்ல, அந்த 1வது அதிகாரத்துல சொல்றாரு, ஆண்டவர் என்ன பகைங்களுக்கு முன்னாடி என்னுடைய தலையை என்ன பண்ணாரு, உயர்த்தினார்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி விட்டுறாரு, தப்பிச்சு விட்டுறாருன்னு நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல உயர்வை கொண்டு வரதான் ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அந்த இடத்துலயே மகளை உயர்த்துறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம, 10 வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை கிடைச்சோன்னே ஏற்கனவே அவன் என்ன பண்றா, ஒருத்தி அவளை குத்தி குத்தி நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப குழந்தை வந்தவரை சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, போய் திரும்ப அதே எனக்கு குழந்தை வந்துருச்சு, நீ பண்ண வர பிறக்கான்னு சொன்னீல, இப்ப பிறந்துருச்சு, நீ என்ன பண்ணுவ, எதையாவது பேசி பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, மேட்டிமையான பேச்சை இனிமேல் பேசாத. அப்புறம் அகந்தையான பேச்சுனா என்னங்க, அகந்தைனா என்னங்க, அவங்க பேசியிருப்பாப்ல, முதல் மனைவி 2வது மனைவி பேச, உனக்குல இங்க குழந்தை வரக்கு போகுது, என்ன ஒரு அகந்தை, என்ன எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கெல்லாம் கிடைக்காது, உனக்கெல்லாம் எங்க போய் கிடைக்க போகுது அப்படின்னு அகந்தை. அடுத்தது வாசிங்க. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் செய்ய எப்படி இருக்குமா, யதார்த்தமா பண்ணிடுவாங்க. அவர் ஒருத்தருக்கு வஞ்சகம் வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்குற அவனுக்கு கொடுக்குற இல்ல, ஆண்டவர் யதார்த்தமாய் கொடுக்குற கர்த்தர். அல்லேலூயா. இந்த இடத்துல அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டாரு, அண்ணாளுக்கு மறு உத்தரவு கொடுத்தாரு, ஆபத்துல இருந்து தப்பு வச்சாரு. கனப்படுத்துறதுக்கு முன்னாடி அண்ணாள் ஒண்ணு செய்யறாப்ல, எனக்கு ஆண்டவரை குழந்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் மேட்டிமையா இருக்க மாட்டேன், நான் அகந்தையா இருக்க மாட்டேன். இப்ப நிறைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, நமக்கு ஒண்ணு நடந்தது என்னன்னா கௌரவமாயிரும்.
என்ன சரிப்பா இப்ப 4 நாளைக்கு நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்மகிட்ட வந்துட்டு கொஞ்சம் காசு அதிகமாயிருச்சுன்னு வைங்க, இல்ல நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடை உடை பாவனை ஸ்டைலு எல்லாமே மாறிடும். ஒருத்தர்கிட்ட நம்ம நார்மலா பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு ஃபாரின்ல போயிடறான், ஒரு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருது, இல்லைன்னா சம்பளம் அதிகமாயிருது, வீட்டுல காரை வாங்கிடும் அப்படின்னா என்ன ஒரு கௌரவமாயிரும். நார்மலா பேசிட்டு இருந்து நான் தோல்ல கை போட்டு பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு கௌரவம் வந்தோன்னே என்ன ஆகுது, தோல்ல கை போடாம என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏன்னா நான் முதலாளி ஆயிட்டேன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு தண்ணி. அல்லேலூயா. இப்படி இருந்தா 3வது இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க. 3வது இடம் என்னங்க? கணத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டாரு, உங்களை தப்பு வச்சுட்டாரு. ஆனா கனப்படுத்துறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன வந்ததுனால விழுந்துடுறாங்க, மேட்டிமே அகந்த வந்ததுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவர்கிட்ட கனத்தை வாங்க முடியல. கனத்தை வாங்குறதாங்க இருக்கிறதுலே பெருசு. எடுத்து வாசிங்க 2வது அதிகாரம் 6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா சொல்ல பாருங்க, ஆண்டவரால உயர்த்த முடியும், ஆண்டவரால தாழ்த்த முடியும். வேறங்க ஆண்டவரால தரித்திரம் கொடுக்கவும் முடியும். நம்ம ஐஸ்வர்யவன் ஆகிறது தரித்திரன் ஆகிறது யார் கையில இருக்குதா? ஆண்டவர். நீங்க ஜெபிச்சா மறு உத்தரவு கொடுப்பாரு, தப்பு வைப்பாரு. ஆனா கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மேட்டிப்ப பாராட்டிங்க, அகந்தையா இருந்தீங்கன்னா உங்களை தரித்திரனாக்கவோ அவரால் முடியும் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்துட்டாருப்பா, எனக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வந்துருச்சுப்பான்னு நினைக்காதீங்க. யோபு இருக்கிறத எல்லாத்தையும் புடிக்கிட்டு தான் திரும்ப கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப இந்த மேட்டிமை அகந்தை இருந்ததுன்னா ஐஸ்வர்யவானாக உங்களை தரித்திராக முடியும், உயர்த்தின உங்களை என்ன பண்ண முடியும் கீழே. இந்த இடத்துல என்ன ஆகுது? 11வது வசனம் வாசிங்க. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இப்போ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. குழந்தையே இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் ஆலயத்துல விட்ட மகன் இன்னைக்கு அந்த நாட்டுக்கே பயங்கரமான அதிபதி. அந்த சாமுவேல் தான் ராஜாவை தொட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு ராஜா நாட்டுக்கு வரோம்னா அந்த சாமுவேல் தான் ராஜாவை உருவாக்கணும். அந்த தேசத்துக்கே அறிவுரை சொல்றவரா மாறினார். அல்லேலூயா. குழந்தையே இல்லைன்னு வந்து கதர்ன அம்மா இன்னைக்கு யாரோட அம்மா? ராஜாவையே நாட்டுக்கு அதிகாரியா மாத்துறவனுடைய அம்மா. ஆண்டவர் கனப்படுத்தினாரா இல்லையா? குழந்தையே இல்லைங்க, நிறைய பேர் ஏளனமா பேசினாங்க. ஆனாலும் இந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே நீங்க குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் முக்கிய தரணும் பொருத்தனை பண்ணி அந்த அகந்த மேட்டுமை இல்லாததுனால ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார், தப்பு வச்சார். 3வது அந்த நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவை தீர்மானிக்கிறதா அவங்க மகனை நிறுத்தினார். அல்லேலூயா. திரும்ப அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு கௌரவம் அந்த அம்மாக்கு. அந்த கணத்தை உண்டாக்குறது யாருங்க? ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சாமுவேல் சாதாரண ஆள் இல்லைங்க, குழந்தை இல்லையேன்னு சபைக்குள்ள வந்து அழுதுற அந்த அண்ணாளுடைய மகன் ஒரு ராஜாவை உருவாக்கக்கூடியவனா மாறினார். தேசத்துக்கு அதிபதிகளுக்கு அறிவுரை சொல்றவனா மாறினார். அல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்துறான்னு நினைச்சா சிறுசு பெருசுலாம் இல்லைங்க. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறாரு வைங்க, உங்க புள்ள வந்துட்டு ஜெபிக்கிறாப்ல, ஆராதிக்கிறாப்ல, துதிக்கிறாப்ல, உங்க புள்ள நாளைக்கு கலெக்டர் ஆயிட்டாப்ல உங்களுக்கு எப்படி கௌரவமா இருக்குமா இருக்காதா? பிள்ளை நான் ஜெபம் பண்ணேன், ஜெபத்தை கேட்டாரு, என்னை தப்பு விசாரிக்கிறதோட இல்ல, நாளைக்கு அந்த புள்ள மூலியமா உங்களுக்கு ஒரு கணத்தையும் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபத்துல உங்க கூட இருந்து உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை தப்பு வச்சு உங்களை கனப்படுத்துற வரைக்கும் நீங்க போகணும். கனப்படுத்துற வரைக்கும் போறதா முழுமையான வாழ்க்கை. அப்ப அந்த கனப்படுத்துற வரைக்கும் போகணும்னா அண்ணால என்ன பண்ணாப்ல, நமக்கு மேட்டிமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கணும். இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கனத்தினால முடிசூட்டுவாரு. ஒருவேளை நம்ம இடப்பட்ட நேரத்திலேயே ஆண்டவர் எனக்கு பதில் செஞ்சுட்டாரு, என்னை தப்பு வச்சுட்டாரு, நீங்க பெருமையில் ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எவனையும் உயர்த்தவும் எவனையும் ஐஸ்வர்யனாக்கவும் ஜாக்கிரதையா. அந்த இடத்துல மட்டும் அந்த வார்த்தை பிடிச்சிட்டீங்கன்னா 3வது படிக்கு போய் கனப்படுத்திடலாம். இல்லைன்னு சொன்னா அந்த கனம்ங்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியறது இல்லைங்க. நிறைய பேருக்கு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தப்பு வச்சிடறாரு, ஆனா அந்த கனம் வரைக்கும் போறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப குழந்தையே இல்லாத அண்ணா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு தன்னுடைய அந்த சூழ்நிலை மாறுவதற்காக காத்திருந்தாங்க. தன்னுடைய நிலைமை மாறுச்சுன்னு பெருமை கொள்ள, அந்த பெருமை அகத்தை மேட்டுமை இல்லாத இருந்ததுனால அப்போ அப்பேற்பட்ட
அன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி தாயின்னு சொல்லி ஒரு பெரிய பதவி ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. தன் கூட இருந்ததுக்கு கேவலமா பேசுறவங்க மத்தியில என் பையன் தான் ராஜாவையே பட்டா சூட்டுறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய கௌரவங்க. ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. அந்த சொன்ன வார்த்தை அதுதான். சங்கீதம் 91:15 சொன்னது முழுமை அதுதான். உன் பேச்ச கேட்கிற, உன்னை தப்பு வைக்கிற, உன்னை கனப்படுத்துற, அது எல்லாம் சேர்ந்துதான ஒரு வசனம். அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? நடக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு நபர் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க 17வது வசனம் வரைக்கும் கீழே வாசிச்சீங்கன்னா யோசேப்புன்னு ஒரு நபர் இருக்கிறார். யோசேப்பு யாரோட பையன்? யாக்கோபுடைய மகன் தான் யாரு? யோசேப்பு. இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? யோசேப்பு நிறைய பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. யோசேப்பு தான் யாக்கோபுடைய கடைசி பையன், சின்ன பையன், 17 வயசு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த யோசேப்பு திரும்ப நான் கதைகள்லாம் வரும்பொழுது நான் சொல்றேன் பாருங்க. இந்த 1வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோசேப்பு 2 கனவு காண்கிறாப்ல. முதல் கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா அரிக்கட்டெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த கதிர்கட்டு நிறைய வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாரு யோசேப்பு? ஏன் கதிர்கட்டு மட்டும் நிக்குது? உங்க கதிர்கட்டுலாம் விழுந்து, அவங்களுக்கு 12 சகோதரர்கள் இருந்தாங்க, அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. அதாவது 11 சகோதரர்கள், மொத்தம் 12 பேர். அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. என்னோட கதிர் நிக்குது, உங்களதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குதுன்னு எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. அப்ப என்ன நாங்களும் உன்னை வந்துட்டு வணங்குவோமா, நீ அப்படி நினைக்கிறியா அப்படின்னாங்க. சரி, 2வது ஒரு கனவு காண்கிறாரு. என்ன கனவு காண்கிறான்னு பாத்தீங்கன்னா, என்னையே சூரிய சந்திரன் 11 நட்சத்திரம் என்னை பணிந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி. உடனே யாக்கோபுக்குமே கோபம் வந்துருது. நானும் உங்க அம்மா உன்னுடைய சகோதரர்களை உன்னை பணிச்சுக்கோமா, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கடிச்சுக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் கனவு வந்தோடனே அவங்க 11 சகோதரர்களுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? ஒரு கோப போட்டி பொறாம வந்துருச்சு. கீழே 18வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு என்ன பண்றாங்க? 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. தம்பிங்க எல்லாம் சேர்ந்து, அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு. கீழே 35வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்தோடனே என்ன பண்றாங்க? சரி, இவன் இருந்தானா நம்மளை இது பண்ணிடுவோம் அப்படின்னு அவனுக்கு வந்து நல்ல துணி போட்டுருந்தானா, கலர் கலரான துணியில அந்த பல வருடம் அங்கேயே பிச்சு அவனை என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு கொண்டுடலாம். அப்படிங்கும் போது இன்னொரு சகோதரர் என்ன பண்றாங்க? கொல்ல வேண்டாம், அந்த ரத்தப்பழி வேண்டாம், அவனை தூக்கி குழியில போடலாம் அப்படின்னு ஒரு குழியில போடுறாங்க. குழியில போட்டுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பார்வோனுடைய ராஜ்யம் வருது, எகிப்து தேசத்துல இருந்து வருது. அந்த 36வது வசனம் வாசிங்க. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் அவனை போத்திபார் என்பவனிடத்தில் விட்டார். ஆமென். இப்ப என்ன பண்ணாச்சுன்னா யோசேப்பு தூக்கி குழியில போட்டாங்க. குழியில போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எகிப்துல இருந்து ஒரு டீம் வந்துட்டு இருக்குது. அவங்கள எல்லாம் அடிமைகளை வாங்குறவங்க. அந்த காலத்துல அடிமைக்கு வாங்கி காதுல ஓட்ட போட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா? இப்ப என்ன பண்றாங்க? சரி, நம்ம ஏன் குழியில விட்டு அவனை கொல்லாட்டி யாரோ ஒருத்தர் வித்துருமே அப்படின்னு திரும்ப யோசேப்பு குழியில இருந்து எடுத்து அவர் யாருக்கு விற்கிறாங்களா? போத்திபார்னு சொல்லி எகிப்தில் உள்ள பார்வோனுடைய அதிபதிக்கு வித்து போடுறாங்க யோசேப்பு. அல்லேலூயா. இப்ப என்னாச்சு? வித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் 39வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா யோசேப்பை அங்க கொண்டு போயிடுறாங்க. வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி போனவனுங்க? யோசேப்பு எப்படி வந்துட்டு பார்வோனுக்கு போனா? பார்வோனுடைய வீட்டுக்கு அடிமையா போனான். ஆனா ஆண்டவர் அவன் மேல கிருபையா இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு எப்படி வச்சிடறாங்க? வீட்டுல உயர்வா வச்சிடறாங்க. இப்ப அதுக்கு இடையிலேயே பார்த்தா என்ன பண்றாங்கன்னா யாக்கோபு கிட்ட போய் என்ன சொல்றாங்க? உங்க பையனை வந்துட்டு மிருக ஜீவன்ல அடிச்சிருச்சு, அவன் செத்துட்டா அப்படின்ட்டாங்க. ஆனா யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்படுகிறான். ஆனா அங்க அடிமையா கொண்டு போகும்பொழுது அந்த ராஜா என்ன பண்றாங்க? கர்த்தர் இவன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அதிபதியா வச்சிடறாங்க. அல்லேலூயா. அதை தொடர்ந்து 7வது வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யோசேப்பை பார்வோனுடைய அரண்மனையில போய் வச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வருது. அதாவது யாரு வாங்கினானோ அந்த
போத்திபாருடைய மனைவி யோசேப்பு கிட்ட பார்த்து தப்பா நடந்துக்க, எங்கூட இரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த 20வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்குது. யோசேப்பு என்ன பண்றாரு தெரியுமா? இந்த மனைவி பிடிச்சி இழுக்கும் பொழுது இவரு தன் துணியெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துடுறாரு. ஐயோ நான் பண்ண மாட்டேன், இது தவறான விஷயம், என் எஜமான இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான்னு இச்சையை விட்டு ஓடி வந்தாரு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் கீழ் வசனம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது தெரியுமா? துணியை விட்டுட்டு ஓடணும்னு இந்த மனைவிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவன் போய் ராஜாட்ட சொன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி இவன் முன்கூட்டியே ராஜாவிட்ட என்ன சொல்றான், இப்படி நீ அடிமையா ஒருத்தர் கூட்டு வந்து வீட்டுல வச்சே இவன் எங்கிட்ட தப்பா நடக்க தீர்மானிச்சா, நான் அவன் துணியை வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. உடனே போத்திபாருக்கு என்ன ஆச்சுங்க, ரொம்ப கோவம் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான், யோசேப்பை தூக்கி காவல்ல போட்டுறான். அல்லேலூயா. அடிமையா போனவரு ஒரு என்ன ஆச்சுங்க, இந்த இடத்துல அடிமையா போனவனே என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ராஜா வந்துட்டு அவனை மதிச்சு ஒரு இடத்துல வச்சா திரும்ப ஒரு பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை பார்த்து அவர் மயங்கல. அல்லேலூயா. அந்த ஆசை இச்சைகளை விட்டு ஓடி வந்தோனையும் சரி, ஆனாலும் பிரச்சனை வந்து சிறைச்சாலையில எடுத்து போடுறாங்க. இப்ப கீழ அதிகாரத்தை வாசிங்க, 21வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும். யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அவன் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த கீழ் வசனங்கள் அந்த அதிகாரத்துல சொல்லும் பொழுது யோசேப்பு அடிமையா விற்கப்பட்டான். அவன் வந்துட்டு தவறான விஷயத்துக்கு அழைச்சு போகும் பொழுது அவர் என்ன பண்ணீங்க, அவர் குழிக்குள்ள கிடந்தவருடைய ஜெபத்தை கேட்டு எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு போகும் பொழுது ஆண்டவர் யோசேப்புக்கு மறு உத்தரவு கொடுத்து அந்த சிறைச்சாலையிலிருந்து மீட்டு தப்பிச்சு ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்ப அதுக்கிடையில என்ன நடக்குது, ஒரு தவறான விஷயம் நடக்குது. ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னுடைய மாம்ச இச்சையில விடுபட்டு தப்பிச்சு ஓடி வந்தாரு. தப்பிச்சு ஓடி வந்ததுனால சிறைச்சாலையில என்ன கிடைக்குது, அவருக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சிறைச்சாலையிலயும் நல்லா தான் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு அப்படி விட மாட்டாருங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை விட்டு வர்றீங்களோ, யோசேப்பு அந்த தவறான இச்சையை விட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் அவரை அந்த பிரச்சனையில இருந்து தப்புவித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்துட்டு அவருக்கு என்னன்னா கனவுகளை விளக்கம் கொடுப்பாரு. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு சில கனவுகள் காண்கிறாரு. முதல்ல 40வது அதிகாரத்துல ஒரு கனவு காண்கிறாங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 41வது அதிகாரத்துல வேறொரு ராஜா வந்துடுறாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த சிறைச்சாலையில யோசேப்பு ஒரு கனவுக்கு விளக்கம் கொடுத்தான். ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவு நீங்க அந்த கதை எல்லாருமே கேட்டிருப்பாங்க, 7 வருட பஞ்சம். அந்த கதை கேட்டுக்கிறீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடியே சேமிப்புல பேசும்போது பேசிக்கிறோம். நாட்டுல 7 நல்ல கதிர் வருது, 7 கெட்ட கதிர் வந்துட்டு அதை அழிச்சு போட்டுருது, 7 நல்ல பசு வருது, 7 அவலட்சமான பசு வந்து அதை கெடுத்து போட்டுருது. அப்படி இந்த சொப்பனத்துக்கு யாரு விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. உடனே யோசேப்பை கை காட்டி விடுறாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து ராஜா கிட்ட போய் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அது என்ன விளக்கம் கொடுக்குறாருங்க, 7 வருடம் தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, அதனால நீங்க எப்படியாவது சேர்த்து வச்சுக்கங்க அப்படின்னு. உடனே ராஜா என்ன பண்றாரு, நீ நல்ல விஷயத்த சொன்னப்பா. அந்த 41வது அதிகாரம் 39வது வசனம் 46வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா ராஜாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஓ, இப்பேற்பட்ட விஷயத்தை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்திக்கிறார், அதனால நீ என்ன பண்ணு, என்னுடைய ஸ்தானத்துல அடுத்த ராஜாவாரு. யோசேப்பு எங்க இருந்தவர், அடிமையா இருந்தவர். ஆண்டவர் அவருடைய கூச்சல்ல கேட்டு முதலாவது என்ன பண்ணாரு, மறு உத்தரவு கொடுத்தாரு. கண்களை தயவு கிடைச்சு ஆண்டவர் சிறைச்சாலையில அவருக்கு என்ன பண்ணாரு, இறக்கம் பாராட்டி அவர் என்ன பண்ணாரு, 2வது தப்பு வித்தார். 3வது யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். அப்ப இவருக்கு ஒரு கனவு வருது ராஜாக்கு. யோசேப்பு கிட்ட கேட்கிறாரு. யோசேப்பு நல்ல தெளிவா சொன்ன உடனே ராஜாவுக்கு பிடிச்சு போய், நீ வந்துட்டு இந்த எகிப்து தேசத்துக்கு முழுமையா என்னவாரு, ராஜாவாயிருன்னு அவருடைய மோதிரத்தை கழட்டி அவருக்கு போட்டு, என்னை விட நான் உனக்கு ஒரு ஸ்தானம் தான் நான் கீழே வச்சிருக்கிறேன், நீ ரதத்துல எங்கேயும் போலாம், நீ சொல்றதான் அந்த தேசத்து மக்கள் செய்வாங்க. அல்லேலூயா. அதற்கப்புறம் யோசேப்பு என்ன செஞ்சாரு தெரியுங்களா, அந்த தேசம் முழுவதுக்கும் உணவு கொடுத்து, அவங்க குடும்பம் முழுவதுக்கும் உணவு கொடுத்து 7 வருஷம் கடுமையான பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம், அத்தனை பேருக்கு யோசேப்பினால உணவு கிடைச்சது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் கிடையாதுங்க, மறு உத்தரவு கொடுக்கிறவர் மட்டும் கிடையாது, ஆபத்துல உங்களை தப்பு வைக்கிறவர் மட்டும் கிடையாது, உங்களை தப்பு வச்சு உங்களை என்ன பண்ணுவாரா, கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு கனப்படுவதற்கு என்ன செஞ்சுட்டு வந்தாரு, அண்ணால் வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அண்ணால் என்ன செஞ்சதுனால கனம் பெற்றாங்க, மேட்டிமை இல்ல அகந்து இல்லாதனால கனம் பெற்றாங்க. யோசேப்பு என்ன செஞ்சதுனால கனம் பெற்றாரு, அந்த ஆசை இச்சையிலிருந்து ஓடி வந்தார். அந்த
ஒருவேளை அந்த போத்திபார் மனைவியோட இசைந்து தப்பு செஞ்சிருந்தாருன்னா அவரால் உயர்வுக்கு வந்துட முடியும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டா நமக்கு பதில் தந்தாருன்னா அந்த உயர்வு வருவதற்கு முன்னாடி ஆசை இச்சைகளை விட்டு ஓடி வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல யோசேப்பா அந்த நாட்டுக்கு அதிபதியாக கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு நபர் பார்க்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இது யாருங்க? மோசே. இப்ப என்னாச்சுங்க, அந்த நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா மோசே மட்டும் என்ன பண்றாங்களோ, குழந்தை பிறந்தனே சரி பாக்குறதுக்கு அழகா இருக்கு, சௌந்தரியமா இருக்குது, இந்த குழந்தை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அந்த தாய் என்ன பண்றாங்க, 3 மாசம் வரைக்கும் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொட்டியில வச்சு ஆத்துல அனுப்பிச்சாங்க. இப்ப ஆத்துல போன குழந்தை அந்த 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அந்த ஆத்துல போன குழந்தைய வந்துட்டு என்ன பண்றாங்க, ராஜா பார்வைக்கு வைக்கிறாங்க. அது ஒரு பொட்டி மிதந்துகிட்டு வருது. அந்த பார்வோனுடைய குமாரத்தை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டா அந்த பொட்டியை பக்கத்துல எடுத்துட்டு வா என்னன்னு பாக்கலாங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அல்லேலூயா. மோசே 40 வருடம் ராஜகுமாரனா வாழ்றாரு. அல்லேலூயா. மோசே எப்படி வாழ்றாங்க, 3 மாதத்துல அந்த பொட்டியில கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பார்வோன் அதாவது அந்த நாட்டு ராஜாவுடைய மகள் மோசேவை எடுத்து எத்தனை வருஷம் வளர்க்குறாங்க, 40 வருஷம் ராஜாவாவே வாழ்றாரு. ராஜாவா வளர்ந்துகிட்டு இருக்கிறது எப்படி இருப்பாருங்க, அவருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, ராஜா மகனுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, மதிப்பு கிடைச்சிருக்கு, பணம் கிடைச்சிருக்கு, பொருள் கிடைச்சிருக்கு, ஆடை கிடைச்சிருக்கு, நகை கிடைச்சிருக்கு, பெரிய ராஜாவா வாழ்றாரு. அல்லேலூயா. 40 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு என்ன பண்றாருங்க, அந்த இடத்துக்குள்ள ஒரு இஸ்ரவேல் அந்த 11வது வசனத்தை இன்னொருத்தர் தெளிவா வாசிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு. மோசே யாருங்க, ஒரு எபிரேயன். அதாவது ராஜா குடும்பத்துல இருந்து பிறந்தவர் கிடையாது. எபிரேயங்கிற வேற ஒரு குடும்பத்துல இருந்து ராஜா குடும்பத்தினால தத்தெடுக்கப்பட்டு 40 வருஷம் வளர்க்கிறாரு. இப்படி வளர்க்கும் பொழுது அந்த எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மோசே யாரு, இப்ப மோசே யாரு, ராஜா. போய் பார்க்கும் பொழுது என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரனா யாரு, எபிரேயன் ஆகிய சகோதரனா ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்தோன்னே இவர் என்ன பண்றாருன்னா போய் அவனை அடிச்சு கொண்டுறாரு. கொன்னோடனே என்ன ஆயிடுச்சு, இவருக்கு தெரிஞ்சு வச்சு ராஜாவுக்கு இவ எப்படி அவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உடனே மோசேக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. அல்லேலூயா. இப்ப தப்பிச்சு ஓடி வந்தவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றாரு. இந்த இடத்துல நம்ம வார்த்தை சொன்னது போல 40 வருடம் ராஜாவா வாழ்ந்தவர் திரும்ப தப்பிச்சு ஓடி வந்து அடுத்த 40 வருஷம் என்ன பண்றாருன்னா ஆடு மேய்க்கிறாரு. அல்லேலூயா. ராஜாவா வாழ்ந்தவன் திடீர்னு போய் ஆடு மேய்க்க முடியுமா? 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ராஜ உடை அணிந்து குதிரை மேல போனவர் இன்னைக்கு போய் ஆடை மேய்க்கணும்னா மேய்க்க முடியுமா? ஆனாலும் 40 வருடம் போய் ஆடை மேய்க்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவனை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். அல்லேலூயா. மோசே 40 வருஷம் ராஜாவா வாழ்ந்தாரு. அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரு. இப்ப இந்த அதிகாரத்துல சொல்லும் பொழுது ஒரு முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மோசே பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது, அவர் பக்கத்துல போய் பார்க்க போகும்பொழுது அந்த முச்செடியில இருந்து என்ன சத்தம் வருதா, மோசே நீ நிக்கிற பரிசுத்த பூமி உன் பாதரட்சையை கழட்டுங்க. அல்லேலூயா. மோசே இந்த இடத்துல பாதரட்சையை கழட்டிட்டு போனா தான் யாரும் தரிசிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் கீழே அதிகாரம் யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அடிமையா இருந்து ஓடி வந்த மோசே திரும்ப எகிப்துக்கு போறாரு. அந்த ராஜாக்கு முன்னாடியே சவால் விட்டு பேசுறாரு. அல்லேலூயா. 3வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் நிறைய வாதிகள் நிறைய அற்புதங்கள் செய்து கடைசியா பார்வோன் என்ன பண்றாருங்க, எல்லா தலைச்சான்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் மோசேவை ஜனங்களோட வெளிவிடுறாரு. அல்லேலூயா. 40 வருடம் ராஜாவா வாழ்ந்த மோசே திரும்ப நினைச்சிருந்தா அந்த பார்வோன் இடத்துல போயிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் முதலாவது சொல்றாரு,
நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமியும் பாதரட்சை கழட்டினார். அல்லேலூயா. சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க எதை கழட்டிட்டு வரணுங்க? செருப்புங்கிற அந்த பெருமையை கழட்டி விட்டு வரணும். ஏன்னா 40 வருஷம் ராஜாவா இருந்தவருங்க மோசே. அவருக்கு தெரியாத கிடையாது, அவர் படிக்காத கிடைக்காது. திரும்ப அவர் போற தேசத்துக்கே போனா பயப்படுவாரா? நமக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னா முதலாவது நீங்க எங்க சபைக்குள்ள வரக்கு முன்னாடி என்னத்தை கழட்டிட்டு வரணும்? அப்ப உங்களுக்கு இருக்கிற பெருமை, பேரு, புகழ், அறிவு, ஞானம்லாம் எது சமம்? கழட்டி விட்டுட்டு வந்தா தான் நீங்க யாரை பார்க்க முடியும்? மோசே ஓடி போனவருங்க 40 வருஷம் ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா திரும்ப ஓடி போய் 40 வருஷம் என்ன பண்ணாரு? ஆட மேய்ச்சார். இவர் திரும்ப அதே இடத்துல கனம் பெறணும்னா என்ன பண்ணிட்டு தான் வந்திருக்கணும்? தன்னை அர்ப்பணிச்சார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் சொன்னாரு, நான் மந்த வாய் திக்குனா உள்ள ஆண்டவரே. ராஜாவா 40 வருஷம் எல்லாத்தையும் படிச்சு அப்படி இருந்திருப்பாரா? ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எது இருந்தாலும் சரி, இந்த 3வது இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப அந்த அதிகாரம் 3வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் மோசே ஒரு தலைவனாய் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஓடி போனவருடைய கூக்குரலை கேட்டு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்துல தப்பு வச்சு இப்ப அதே தேசத்துல மோசேவை கனப்படுத்துறாரு. அல்லேலூயா. எந்த ராஜாவை பார்த்து ஓடி போனாரோ அதே ராஜா முன்னாடி எதிர்த்து நின்று பேசி அத்தனை ஜனங்களையும் 430 வருடம் அடிமையா இருந்த ஜனங்களா மோசே கூப்பிட்டு வந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்ப இந்த மோசே கனம் அடையறதுக்கு அவர் என்ன விட்டுட்டு வந்தாரு? தன்னுடைய பெருமையில விட்டு வந்தார். நான் ராஜாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு வந்தார். இவ்வளவு நாட்கள் கத்துக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த 3 விஷயத்தை கேளுங்க. சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டாரு, மறு உத்தரவு கொடுத்தாரு. மிகப்பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேலுடைய அம்மாங்கிற தலையை கனத்தை அவருக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. குழந்தையே இல்லைன்னு இருந்தவங்கள ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து தப்பு வச்சு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியின் தாய்ங்கிற ஒரு கனத்தை கொடுத்தாரு. அதுக்கு அண்ணால என்ன செஞ்சாங்க? மேட்டிமை இல்ல, அகந்தை இல்லாம இருந்தாங்க. 2வது பார்த்த நபர் யாரு? யோசேப்பு. தன்னை வித்து அடிமையா குழிக்குள்ள போடப்பட்ட யோசேப்பு ஒரு நாட்டுக்கே அதிபதியா ஆகி அந்த நாட்டையும் பார்த்துக்கிட்டாரு, அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அவர் குழியில கிடக்கும் போது சரி, சிறையில கிடக்கும் போது சரி, ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்து அவரை தப்பு வச்சு அந்த நாட்டுக்கே அதிபதியா அவரை கனப்படுத்தினார். அதுக்கு அவர் என்ன ஈடு கொடுத்தாரு? மாம்ச இச்சை பண்ணல. ஒரு சில நேரங்கள் நமக்கு பணம் வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு, ஆஸ்தி வந்துருச்சு, அந்த தவறான வழிக்கு நம்ம ஓடிடுவோம், தவறான பாதையை தேர்ந்தெடுத்துருவோம், தவறான விஷயத்தை செஞ்சிருவோம். ஆனா இந்த யோசேப்பு தனக்கு எல்லாம் கிடைச்சோடனே அவர் உண்மையா இருந்தார். அல்லேலூயா. அந்த உண்மைதான் அவருக்கு கனத்தை கொடுத்தது. 3வது பார்த்த மோசே அவர் என்ன பண்ணாருங்க? அவர் அந்த இடத்துல விட்டு ஓடி வந்தார், பயந்து ஓடி வந்தார். ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்து மறு உத்தரவு கொடுத்து அந்த ராஜாவுக்கு கையில மோசே சிக்காம தப்பு வச்சு அதே நாட்டுல எந்த தேசத்திலிருந்து ஓடி வந்தாரோ அதே தேசத்திற்கு தலையாய் நிறுத்தி அத்தனை ஜனங்களையும் வெளியே கூட்டு வந்தார். அதுக்கு மோசே என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? தன்னுடைய ஞானத்தை எல்லாத்தையும் செருப்பா நினைச்சு கழட்டி விட்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாருங்க, நம்மளை தப்பு வைக்கிறாருங்க. ஆனா நம்மளை கனப்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டுங்க. எல்லாத்து வாழ்க்கையில ஆபத்து வரும்போது ஆண்டவர் தப்பு வச்சிருவாரு. என்னைக்கு நம்ம ஆபத்து நாளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் ஆண்டவர் கேட்பாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார்? கனம்னா என்ன தெரியுமா? விழுந்த இடத்துல ராஜாவா இருந்திருக்கிறதா கனம். அல்லேலூயா. நம்மளை 4 பேர் கேவலப்படுத்துற இடத்துல எப்பா இவன் இப்படி வாழ்ந்துட்டானா அப்படின்னு உயர்த்துறதா கனம். நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் கேவலமா ஏளனமா பேசும் பொழுது நம்ம அப்படியே அழிஞ்சு போகாம நம்ம தலைச்சு எழுந்து வளர்ந்து மிகப்பெரிய மரமா வளர்றது தெரியுங்களா? அதுதான் கனம். அல்லேலூயா. அப்ப அந்த கணம் சும்மா கிடைச்சிடாது. அந்த கணம் கிடைக்கணும்னா ஆண்டவர் நமக்கு பதில் செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மளை நல்லா வாழும் பொழுது நம்ம மேட்டிமையா இருந்துராத, பெருமையா இருந்துராத, பொய் வார்த்தை பேசிடாத, மற்றவங்களை கேவலமா பேசிடாதீங்க, நீங்க தான் பெரியவங்க பேசிடாதீங்க. மோசேக்கு எல்லாம் தெரியும். அண்ணால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசின் அம்மா. அதே போல யோசேப்பு நாட்டுக்கே ராஜா. யாருமே பெருமைக்கு போலீங்க, எல்லாரும் தங்களை தாழ்த்தினாங்க. யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயர்த்தப்படுவாங்க. அப்படி நீங்க உங்களை தாழ்த்துல உங்களுக்கு மேட்டிமே
பெருமை அகந்தை வந்து நீங்க எதையும் விட்டு கொடுத்தாம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா இருக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. அண்ணால் சொல்லும்போது சொல்றாங்க, சிறியவனை வந்துட்டு எதுல இருந்து எடுக்கிறாங்களா? சிறியவனை புழுதியில இருந்தும் எளிவனை குப்பையில இருந்தும் எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாருன்னா அந்த 3வது ஸ்டேஜுக்கு போனா தான் உட்கார வைப்பார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துற வரைக்கும் அவர் கையில அடங்கிருங்க. அப்பதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்ப சங்கீதம் 91:15 வார்த்தை உண்மைதான். ஆண்டவர் நம்மளை ஜெபத்தை கேட்டா மட்டும் பத்தாது, நம்மளை தப்பிச்சா மட்டும் பத்தாது, இந்த பூமியில எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடுவா, எழுந்து நிற்போம், ஜெபம். சோதரிக்கிற தகப்பனே, நல்ல கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நமக்கு நன்றி ராஜா. இந்த சங்கீதம் 91:15 எவ்வளவோ நாட்கள் நாங்க படிச்சிருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் கனமடையாதபடி எங்களுக்குள்ள இருமாப்பு இருந்தா, எங்களுக்குள்ள பெருமை இருந்தா, எங்களுக்குள்ள அகந்தை இருக்குதா, எங்களுக்கு கொடுத்தது அப்பா எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நாங்க ஒருவேளை நினைச்சிருந்து தவறான பாதையில போயிருந்தா, ஆண்டவரால யாரையும் உயர்த்த முடியும், யாரையும் தாழ்த்த முடியும், ஆண்டவரால யாரையும் ஐஸ்வர்யம் ஆக்க முடியும், யாரையும் தரித்திரன் ஆக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, நாங்க அந்த நிலைமைக்கு போய்விடாதபடி கர்த்தர் எங்களுக்குள்ள இருந்த குறைவுகள் இருந்தா நாங்க ஆண்டவரே அதை பாதரட்சை கழட்டி விடுறது போல சபைக்கு வெளியே எல்லாத்தையும் கழட்டி விட்டு நாம் உண்மை வந்து தரிசிக்கட்டும் ராஜா. அதன் பிரகாரம் கர்த்தர் எங்களை தப்பித்து எங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். கர்த்தர் வந்தவர்களை ஆசீர்வதிங்க. இந்த மீதி இருக்கிற பகுதிகள், திருவிழந்த பகுதியில் கர்த்தாவே எங்களை கழுவி சுத்திகரிச்சு கர்த்தர் பரிசுத்த பயபக்தி உண்மை நீதியோட ஆண்டவரே நாங்க திருவிழந்த எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.